கஞ்சனூர் சுக்கிரஸ்தலம் போயிடுங்க, சூப்பராக வேலை செய்யும். தனுசுக்கு என்னென்ன பார்க்கணும்? சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், லிவர் ஃபங்க்ஷன், கிட்னி ஃபங்க்ஷன். ஒரு முழு டெஸ்ட்டு காலையில் எடுத்துருங்க. அதாவது எம்டி ஸ்டமக்கில் எடுப்பாங்கன்னுவாங்க. நல்ல உங்கள் டாக்டர்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் எழுதி கொடுப்பார், போய் எடுத்துருங்க. பெற்றோர் பெரியோருடன் சண்டை வேண்டாம். பெற்றோர் பெரியோருடைய தேகாரக்கத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். மற்றபடி எல்லாம் நல்லாயிருக்கும். கணவனுடைய மனைவிக்கு கணவனாக இருந்தால் வெள்ளைக்கொடி காட்டிடும். சமாதானம் பண்ணிக்க. கணவனை கிண்டல் பண்ணுறது, மற்றவங்க முன்னாடி பேசுகிறதெல்லாம் விட்டுடுங்க. உங்கள் கணவரை நீங்கள் தானே, அவர் எதுவாக இருந்தாலும் பொறுமையாக சொல்லுங்கள், அப்படியே கேட்டுருவார். லாபம் ஏற்படும். சுபகாரியங்கள் தடைகள் போயிடும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். நல்ல பாஸ்போர்ட்லாம் எடுத்து வச்சுக்கக்கூடிய ராசியில் யார்? தனுசு வரும். தைரியம் வரும், நம்பிக்கை வரும். உங்கள் துணை அல்லது துணைவியாருக்கு நீங்கள் இருப்பது தான் பக்கபலம். அவங்களுடைய நஷ்டத்திலையும் கஷ்டத்திலையும் இருந்து தாங்கி பிடிப்பீங்க. அப்புறமா எப்படி அவங்க நன்றியோடு இல்லாமல் இருப்பாங்க? விட்டு கொடுக்காம தாங்குவீங்க, அவங்களுக்காகவே வாழ்வீங்க. இதெல்லாம் உங்களுக்கு கடவுள் கொடுத்த வரம். தனுசுடைய அதிபதி யார்? குரு. மீனத்தின் அதிபதி யார்? குரு. உங்கள் வீட்டுக்கு தான், குரு வீட்டுக்கு தான் சனி விருந்தாளியாக வர்றார். அப்புறம் உங்களுக்கு எப்படி கெடுதல் பண்ணுவார்? அவ்வளோதான். சூட்சமத்தை கண்டுபிடிச்சிங்க. சும்மா அர்த்தாஷ்டம சனி, 4 சனி, நீ இதோட நாசமாக போவேன்லாம் சொல்லுவாங்க. அது ஜோதிடம் கிடையாது. மீனம் யார்? குரு. தனுசு யார்? குரு. குரு தான் அதிபதி உங்களுக்கு. உங்கள் வீட்டுக்கு வராரு விருந்தாளி. யார் வராரு? சனி. அப்போ சொல்லி என் வீட்டுக்கு விருந்தாளி வந்து என்னை வந்து ஏதாவது நோன்னா அடித்து துரத்த மாட்டேன். தைரியமாக இருங்க, பிரமாதமாக வேலை செய்யும். அதோட 26 எல்லாம் வந்து அது வேறு லெவலுக்கு ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு. நான் சொன்ன இப்போ புரியாது. பெரிய லெவலுக்கு அனுகூலம் கிடைக்கும். வாகனம், கௌரவம், உங்கள் துணை அல்லது துணைவியார் பெரிய பொறுப்புகளுக்கு வருவது, அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவது, திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவது, வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறுவது, ஏஜென்சி ஆரம்பிக்கிறது, ஃப்ரான்ச்சைஸி ஆரம்பிக்கிறது, தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுவது, உத்தியோகத்தில் ஏற்றம் பெறுவது, அனுகூல பிராப்தி, ஜபன் வர்றது, ஆச்சரியமான உண்மைகள் ஏற்படும். ஓகேவா? யாருக்கு? தனுசுக்கு. ஸோ நீங்கள் எங்கே போகணும்? கஞ்சனூர் போகணும். சுக்கிரன் வழிபாடு விட்டுறாதீங்க. பெரிய அளவு மிராக்கள் நடக்கும்.